தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவிக்குரிய பந்தயம். 1 தெசலோனிக்கேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மிக சிறந்த ஓட்டப்பந்தய வீரரான ஒரு வாலிபன் எல்லா ஓட்டப்பந்தயத்திலும் வெற்றி பெற்று முதல்வனாக வருவது ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக வைத்திருந்தான். ஆனால் இந்த வாலிபன் குறித்து கேள்விப்பட்ட ஒரு முதியவர் இந்த ஓட்டப்பந்தயத்தை பார்க்க வந்திருந்தார். தன்னை விட சிறுவலான வாலிபர் இவருடன் அவன் போட்டியிட்டான். எல்லைக்கோட்டை மாத்திரம் இலக்காக வைத்து கொண்டு தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் உபயோகித்து ஓடி வெற்றி கனியை பெற்றான். பார்வையாளர்கள் அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டி அவனை பாராட்டினார்கள். ஆனால் அந்த முதியவரோ அமைதியாக நின்று கொண்டிருந்தார். 2வது சுற்றில் திடகாத்திரமான வாலிபர்கள் அவனுடன் போட்டியிட்டார்கள். இந்த முறையும் அவன் வெற்றி பெற்றான். பார்வையாளர்கள் மீண்டும் ஆரவாரம் செய்து பாராட்டுகளை தெரிவித்தனர். ஆனால் முதியவரோ அமைதியாக நின்றிருந்தார். வாலிபன் பெருமையோடு இன்னொரு போட்டி வேண்டும் என்று கூறினான். இதை கண்ட முதியவர் 2 போட்டிகளை அறிவித்தார். வயதான பாட்டி ஒருவரும் கண் தெரியாத ஒரு நபரும், அந்த வாலிபனோ இது போட்டி கிடையாது என்றான். முதியவர் இந்த போட்டிதான் என்று கூறி மூவரையும் நிற்க வைத்து போட்டி ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த போட்டியாளர்கள் ஆரம்ப கோட்டில் நிற்க வாலிபன் வேகமாக ஓடி எல்லைக்கோட்டை தொட்டான். பின்னர் தன் கைகளையும் உயர்த்தினான். ஆனால் இந்த முறை பார்வையாளர்கள் யாவரும் அவனுக்காக ஆரவாரிக்கவில்லை. அமைதியாக அவனை பார்த்தார்கள். ஆச்சரியத்துடன் ஏன் அவர்கள் என்னை பாராட்டவில்லை என்று முதியவரிடம் கேட்டான். முதியவரோ வாலிபரிடம், திரும்பவும் நீ ஓட வேண்டும், ஆனால் இந்த முறை மூவரும் சேர்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றார். ஒரு முறை யோசித்து விட்டு அந்த இருவருக்கும் நடுவில் நின்று இருவரின் கைகளையும் பிடித்து தன்னால் இயன்ற மற்றும் மெதுவாக நடந்து எல்லைக்கோட்டை சேர்ந்தான். இந்த முறை பார்வையாளர்கள் மிகவும் ஆரவாரம் செய்தனர். முதியவர் சொன்னார், இந்த பந்தயத்தில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் என்றார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஓடக்கூடிய ஒரு மகத்தான ஒரு முக்கியமான ஒரு பந்தயம் இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய பந்தயம். அந்த ஆவிக்குரிய பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் நானும் ஓடக்கூடிய ஓடுகளும் நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓடுகளும். நீங்கள் நானும் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு ஓட்ட பந்தயமானது அது முடிவடைய வேண்டும். அது முடிவில் வெற்றி பெற வேண்டும். அந்த ஆவிக்குரிய பந்தயத்தில் நீங்கள் நானும் ஓட ஆயத்தமாக இருக்கிறோமா? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டிலே அந்த கோட்டிலே நாம் ஓடுகிறோமா என்பதை பின்னிட்டு பார்க்காமல் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய விசுவாசை, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே உங்களுடைய குடும்பம் செல்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, எப்படிப்பட்ட பந்தயத்திலே நீங்கள் ஓடுகிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதில் வெற்றி பெறுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் ஆவிக்குரிய பந்தயம். உங்களை விட எளியவர்களையும் தேவை இருப்பவர்களையும் அரவணைத்து கொண்டு நாம் சொல்கிறோமா என்று பார்க்கும்போது இன்றைக்கு அதிலே ஒரு பார்ஷியாலிட்டி. நமக்கு யாரும் பிடிக்கிறதோ அவர்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். ஆனால் எளியவர்களையும் தேவை இருப்பவர்களையும் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும். எளியவர்களையும் அரவணைத்து முன் செல்ல வேண்டும். நித்தியத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த பந்தயத்திலே நாம் வெற்றி பெறுவோமா? அதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அந்த பந்தயத்தில் வெற்றி பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.